ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை 2 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொஞ்சமாக பூண்டும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சு இது கூட நம்ம நல்லா மசிச்சு விட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.